எதிர்கட்சிகள்லாம் 6 மாசம் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 6 நாள்ல ஏன் அரை மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட மனம் திறந்து சில கேள்விகளை நான் கேட்க இருக்கிறேன். 9 வயது சிறுமி கோயம்புத்தூர்ல பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அந்த சிறுமியோட அம்மா குடிச்சிருந்தாங்க, அதனால தான் அந்த சிறுமிக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களே, இதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்துல உங்க கட்சிக்காரங்க 2 பேரு ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி குடிமக்களும் டாஸ்மாக் ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்களே, அதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும்னு சொல்லிட்டு 8000 தனியார் மருத்துவமனைக்கு சைலண்டா அனுமதி கொடுத்திருக்கீங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு பெருமையா சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் வேலூர்ல போய் செங்கச்சொல்லையில 1 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டிருக்காரு. அந்த ஊரே சேர்ந்து போராடுது. இப்ப நாங்க இப்பவே பேசவா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசவா? சிஎம் சார், வெளிப்படை தன்மையான நிர்வாகம்னு சொல்லிட்டு உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர் 3 மணி நேரத்துல க்ளோஸ் ஆகுது. அதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல பொறுத்திருந்து எதிர்கட்சிகள்லாம் 6 மாசம் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 6 நாள்ல ஏன் அரை மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட மனம் திறந்து சில கேள்விகளை நான் கேட்க இருக்கிறேன். 9 வயது சிறுமி கோயம்புத்தூர்ல பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அந்த சிறுமியோட அம்மா குடிச்சிருந்தாங்க, அதனால தான் அந்த சிறுமிக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களே, இதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்துல உங்க கட்சிக்காரங்க 2 பேரு ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி குடிமக்களும் டாஸ்மாக் ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்களே, அதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும்னு சொல்லிட்டு 8000 தனியார் மருத்துவமனைக்கு சைலண்டா அனுமதி கொடுத்திருக்கீங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு பெருமையா சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் வேலூர்ல போய் செங்கச்சொல்லையில 1 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டிருக்காரு. அந்த ஊரே சேர்ந்து போராடுது. இப்ப நாங்க இப்பவே பேசவா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசவா? சிஎம் சார், வெளிப்படை தன்மையான நிர்வாகம்னு சொல்லிட்டு உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர் 3 மணி நேரத்துல க்ளோஸ் ஆகுது. அதை நாங்க இப்ப பேசட்டுமா